தமிழகத்துக்கு காவிரி நீர் கிடைக்காது என்றும் கடல் நீரை சுத்திகரித்து பயன்படுத்துவதே ஒரே வழி என்றும் பாரதிய ஜனதா எம்பி சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்துள்ளார். ஆனால் காவிரி நீர் கிடைக்காது என்பது சுப்பிரமணியன் சுவாமியின் தனிப்பட்ட கருத்து, பாரதிய ஜனதாவின் கருத்து அல்ல என்று அக்கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். உங்களுக்கு தண்ணி வேணுமா இல்லாட்டா காவேரி தண்ணி வேணுமா? காவேரி நீர் வேணும்னா கிடைக்காது, போகாது. சும்மா நான் ட்ராமா போட்டுட்டு இருக்கோம். தண்ணி வேணும்னா கடல்லேருந்து உப்பு நீக்கி ஏராளமாக தண்ணி 24 மணி நேரம் குழாயில் தண்ணி கொடுக்குற அளவுக்கு விவசாயிகளுக்கு எத்தனை தண்ணி வேணுமோ கிடைக்க முடியும். இது ஓபிஎஸ்க்கு இபிஎஸ்க்கு தெரியாத வழினா என்கிட்ட கேட்கட்டும். நான் இஸ்ரேல்லேருந்து 4 மெஷின் கொண்டு வந்து இந்த கடல் கரையில் வைக்கிற உங்களுக்கு தண்ணி பிரச்சனையே இருக்காது. மரியாதைக்குரிய சுப்பிரமணியம் சாமி அவர்கள் கருத்து எப்பொழுதுமே எங்கள் கருத்து அல்ல. அவர் தனிப்பட்ட முறையில் கருத்தை சொல்லி பழக்கப்பட்டவர். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக தமிழக மக்களுக்கு காவிரி தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்காக உரிமைக்காக நாங்கள் போராடி வருகிறோம். அதே நேரத்தில் தமிழக மக்களுக்கு கோதாவரியிலிருந்து தண்ணீர் கிடைப்பதற்கும் ஒரு மாபெரும் திட்டத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் அவர் சொல்வதை வைத்து எப்பொழுதுமே அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கே எதிரான கருத்துக்களை தான் சொல்லி கொண்டிருக்கிறார். அவரின் கருத்தை எப்படி பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக கருத்தாக எடுத்துக்கொள்ள முடியாது என்பது எனது கருத்து.